தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்லவரான் எங்கள் பாக்கிய பெண்ணாம் மதிக்குன்றைவார் செக்கிழாரடி சென்னி இருத்துவார் எல்லாம் வல்ல பெருமான் அவரும் பன்னாருடைய நன்னாருடைய திருவடியை வழங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய கொண்டாடக்கூடிய தாமரைகளை மனம் மொழி மெய்களாலை வழங்கி உரையாசிரி சிவக்குணையுடைய திருவடிகளை நில நினைந்து அடியனுடைய ஞானாசிரிய பிறந்தகையாருடைய திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலை வணங்கி மன்றத்தினுடைய தலைவர் பெருமானார் நம்ம எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமகனார் சென்னிப்பையாவுடைய திருவிடை தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி நம்முடைய மன்றத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய அடியனுடைய கடுமிக நண்பராகவும் இருக்கக்கூடிய குமரலிங்க ஐயாவுடைய திருவிடை தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி அவருக்கு துணை நின்று செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் இங்கே பயிற்சிக்காக வந்திருக்கக்கூடிய அத்தனை அடியார்களையும் மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சுனேச்சவர்களே, என்று பெருமாளுடைய திருவருள் கருணையினாலே நம்முடைய ஆசிரியர் ஐயாவுடைய வழிகாட்டுதல் காரணமாக, சென்னிப்பையாவுடைய வழிகாட்டுதல் காரணமாக திருமுறை வழிபாட்டு வகுப்பிலே திருமுறை சிந்திக்கக்கூடிய ஒரு திருவருள் கூட்டி வைத்திருக்கிறது. நம்முடைய அருளாளர்கள் நமக்கு 27 ஆசிரிய பிரமுகர்கள் அருளை செய்தது 12 திருமுறைகள். இதுல திரு அப்படிங்கிறது ஒரு சொல்ல இருக்கு, முறை என்று சொல்லி ஒரு சொல்ல இருக்கு. முறை அப்படின்னா தொகுக்கப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு அர்த்தம். திரு அப்படின்னா சிவம்னு அர்த்தங்க. அதாவது திரு என்று சொல்லுவது சிவம். பெறத்தக்க செல்வத்தை பெற்ற அடியார் பெருமக்கள் அருளாளர்கள் அவங்களுடைய உள்ளத்துல இருந்து வரக்கூடிய ஊற்றெடுத்து வரக்கூடிய ஞான பணுகள் தான் திருமுறைகள். அதாவது அவங்களே பாடினாங்க அப்படின்னா பெருமான் உள்ளிருந்து உணர்ந்த பாடியது. நீ நண்பருள்ளாவும் சிவமே பெருந்திரு எய்திற்றிடேன் என்று சொல்லி மணிவாசக பெருமான் சொல்வார். ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தில் சொல்லுகின்ற பொழுது சென்றடையாத நன்றுடையானை தீயதில்லானை என்று சொல்லக்கூடிய பதிகத்துல சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருவேன் என்று சொல்லி அந்த திரு என்று சொல்லுவது சிவம். திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரை எந்தனுடையாருக்கு முடியும் என்று சொல்லி சொல்லுவாங்க. திரு அப்படிங்கிறது சிவம் என்பது எல்லாத்துக்கும் தெரியணும். இந்த திருமுறை என்று சொல்லக்கூடிய இந்த திருமுறையில, திருமுறை அப்படின்னா என்னன்னா முக்தி திருவுக்கு ஏதுவாகிய ஞான நூல்கள் அப்படின்னு சொல்லி சிவப்புண்ணிய உரையில சொல்றார். பெரிய புராண உரை சொல்லுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் சொல்றார். பதிகம்னா என்ன அப்படின்னா மெய்ப்பொருளை குறிக்கக்கூடிய சொல் வடிவம் அப்படிங்கிறார். மெய்ப்பொருள்னா பரம்பொருள் சிவபெருமான். சிவபெருமானை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் பதிகம் அப்படிங்கிறது. திருமுறை அப்படின்னா நமக்கு முக்தி திருவுக்கு ஏதுவாகிய ஞான நூல்கள் என்று சொல்லி நமக்கு சிவப்புண்ணிய உரையில சொல்றார். அப்படிப்பட்ட அந்த திருமுறைகள் நமக்கு 27 ஆசிரியர் பெருமக்கள் அருளி இருக்கிறாங்க. திருமுறைகள் தோன்றிய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும். முதலாக திருமுறை என்று சொல்லி நமக்கு பாடி அருளியது காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் தன்னுடைய கணவனால் அந்த குடும்ப வாழ்க்கை விடுபட்டதற்கு பிறகு பெருமாளுடைய திருவருள் கருணையினாலே இறைவனுடைய திருவருள் உள்ளிருந்த ஊற்றெடுக்க அவர் பாடியது. அதை நமக்கு சேக்கிழார் பெருமான் அம்மாவுடைய புராணத்தில் சொல்றாங்க. அம்மா தான் முதலாக பதிகம் பாடியது. 2ஆம் நூற்றாண்டு அல்லது 3ஆம் நூற்றாண்டு சொல்லுவாங்க. உட்பவித்து எழுந்த ஞானத்து ஒருமையில் நுமைகொண் தன்னை அற்புத திருவந்தாதி அப்பொழுது அருளை செய்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் குலசேகர பட்டணத்துல, அந்த இடத்துல தான் குலசேகர பட்டணத்துல தான் நமக்கு அம்மையார் அந்த பேயுருவை எடுத்துக்கொண்டு சென்று இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டதற்கு பிறகு அங்கதான் அவங்க பேயுருவை எடுக்கிறாங்க. அந்த இடத்துல பாடியது தான் அற்புத திருவந்தாதி 101 பாடல்கள். பிறந்து மொழிவை என்ற பின்னெல்லாம் காதல் சிறந்தன் சேவடியை சேர்ந்தேன் என்று சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அப்படி முதலாவதாக நமக்கு திருமுறை பாடியது 10 பாடல்கள் என்று சொல்லி அந்த பதிகமாக முதலாக பாடியது அம்மையார் தான், காரைக்கால் அம்மையார் தான். அது அவங்க பாடிய போது அவங்க இருந்த நிலை என்ன அப்படின்னா ஞான நிலையில நின்று பாடியது. உட்பவித்து எழுந்த ஒருமையில் உமைகொண் தன்னை
அற்புத திருவந்தாதி அப்பொழுது அருளி செய்தார் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் வருது. அப்படி அம்மையார் அருளி செய்ததுதான் முதலாவது. ஆனா திருமுறைகள் நமக்கு தொகுக்கின்ற பொழுது 16ஆம் திருமுறையில் வரும். பாடியது முதலாவதாக பாடியது அம்மா தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. 2ஆம் நூற்றாண்டு அல்லது 3ஆம் நூற்றாண்டு, அதற்கு பிறகு ஒரு 4, 5, 6ஆம் நூற்றாண்டுகள் இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, கலப்பரர்கள் காலம். அந்த காலகட்டத்தில் ஒன்றும் பெருசா திருமுறைகள் வளரல. அதற்கு பிறகு அந்த வேத பிராமணர்கள் எல்லாம் இங்க வந்து குடியேறி நம்முடைய தமிழெல்லாம் கொஞ்சம் நைந்து போயிருந்த ஒரு காலம். அந்த காலகட்டத்தில் தான் நம்ம எல்லாம் உயிர்ப்பதற்காக 2 பெருமக்கள் அவதரித்தார்கள். ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும். நாவுக்கரசர் ஞானசம்பந்த பெருமான் அவதரித்தது 7ஆம் நூற்றாண்டு. வேதநெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்திருந்த சீதவளை வயல்மொழி திருஞான சம்பந்தர் மதமலர் தலை கொண்டு திருத்துண்டு பரவுவாம் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அவருடைய அவதாரத்தை மட்டும் 20 காரணங்கள் சொல்றார். 20 காரணம், அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு 20 காரணங்களை சேக்கிழார் பெருமான் சொல்வார். அதுல ஒரு பாடல் சொல்றார், திசையனைத்தின் பெருமை எல்லாம் தென் திசையை வென்றேற மிசையுலகம் பிறவுலகம் மேதினிய தனிவல்ல அசைவில் செல்லும் தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறைவல்ல இசை முழுது மெய்யறிவும் இடங்கொடு நிலைபெறுக என்று சொல்லி, அசைவில் செல்லும் தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறைவல்ல என்று சொல்லி அவருடைய அவதாரத்தை சொல்வார். ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசர் 7ஆம் நூற்றாண்டு சமணம் நிலவி இருந்த காலத்துல இந்த 2 பெருமக்களும் அவதரித்து நமக்கு 7 திருமுறைகள் 6 திருமுறைகள் கொடுக்கிறாங்க. அதற்கு பிறகு சுந்தரமூர்த்தி சாமிகள் அவருடைய கால 8ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதி 7ஆம் திருமுறையாக நமக்கு திருப்பாட்டு என்று சொல்லக்கூடியது. அதற்கு பிறகு 8ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க, 3ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு அறுதிட்டு சொல்ல முடியாத காலம் மணிவாசக பெருமானுடைய காலம். அவர் திருவாசகம் அதனுடைய பிற்பகுதியாக இருக்கக்கூடிய திருக்கோவையார் கொடுக்கிறார். 9ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய திருவிசைப்பா திரு பல்லாண்டு என்று சொல்வது 9 ஆசிரியர் பெருமக்கள் பாடியது. சேந்தனார், கருவூர் தேவர் என்று சொல்லி திருவாலி அவதனார், அப்புறம் நம்முடைய நிறைய 9 ஆசிரியர் பெருமக்கள் அருளியதுதான் 9ஆம் திருமுறை. அது சேந்தனார் மட்டும் அருளியது திரு பல்லாண்டு. 10ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய திரு மந்திரம் நமக்கு திருமூல தேவநாயனார் அருளி செய்து 3000 பாடல்கள், ஆண்டுக்கு ஒரு பாடல் என்று சொல்லி சொல்லுவாங்க. 11ஆம் திருமுறை 12 ஆசிரியர் பெருமக்கள் பாடியது. 11ஆம் திருமுறை காரைக்கால் அம்மையார், நம்பியாண்டர் நம்பிகள், நக்கீரர், அதே மாதிரி ஆலவாய் பெருமான் சொக்கநாதர். ஆலவாய் பெருமானும் ஒரு திருமுறை பாடியிருக்க, திருமுகப்பாசுரம் என்று சொல்லி ஒரு திருமுறை பாடியிருக்க. இது சிவபெருமானே பாடியது நம்முடைய திருமுறை. அதான் ஒரு பெரிய சிறப்பு. நமக்கு 27 ஆசிரியர்கள் அவர் ஒருத்தர், ஆலவாய் சொக்கநாதரும் ஒருத்தர். பானபக்தர்களுக்காக சேரமான் பெருமான் நாயனாருக்கு கடிதம் கொடுக்கிறார். ஆமா, திருமுகப்பாசுரம் என்று சொல்லி. ஆமா, அது அதற்கு பிறகுதான் கடைசியா 12ஆம் திருமுறை தெய்வ சேக்கிழார் பெருமான். இந்த காலம் அப்படிங்கிறது இப்படிதான் வந்தது. அதுல நமக்கு திருமுறை அப்படிங்கிற சொல்லாட்சி இந்த 12 திருமுறையில எத்தனை இடத்துல வருதுன்னா 3 இடங்கள்ல வருது. ஒன்று திருமந்திரத்துல வருது, ஏடங்கள் நங்கை இறையங்கள் முக்கண்ணி வேடம் படிகள் விரும்புவன் தாமரை பாடும் திருமுறை பார்ப்பதை பாருங்கள் என்று சொல்லி, சூடுமின் சென்னிவாய் தோத்திரம் சொல்லுமே என்று சொல்லி இந்த ஏடங்கை நங்கை என்று சொல்லக்கூடிய பாட்டுல திருமுறை அப்படின்னு சொல் வருது. பெரிய புராணத்துல 2 இடத்துல வருதுங்க. எங்க வருது அப்படின்னா, ஒன்று கணநாதருடைய புராணத்துல வருது, திருமுறை வாசிப்போர் எழுதுவோர் என்று சொல்லி அங்க திருமுறை வருது. இன்னொன்று எங்க வருது அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்துல அந்த மதுரையம் மதியில வைகை ஆற்றில வாழ்ந்தன பதிகத்தை எழுதி அந்த ஆற்றில் விடுகின்ற பொழுது அப்ப திருமுறை என்று சொல்லி சாற்றும் திருமுறை அந்த நீற்று அவர் வன்கையால் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் அந்த திருமுறை எடுத்து வைகை ஆற்றில போடுகிறார் என்று சொல்லி அந்த இடத்துல திருமுறை அப்படிங்கிற சொல் வருது. மொத்தம் 3 இடங்கள்ல திருமுறை வர்றதாக பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட 3 இடங்கள் திருமுறை திருமுறை என்ற சொல் வரக்கூடியது. இறைவனை அடியெடுத்து கொடுத்தது 3 இடங்கள்ல. ஆமா, திருமுறை 12 திருமுறைகள்ல பெருமான ஒரு திருமுறை பாடியிருக்கிறார். அது 14ஆம் திருமுறை திருமுகப்பாசுரம். ஆனா இறைவனை அடியெடுத்து கொடுத்திருக்கிறார் 3 இடங்கள்ல. சுந்தரருக்காக 2 இடங்கள்ல. சுந்தரருக்காக தன்னை ஆட்கொள்ளுகின்ற பொழுது வெண்ணை நல்லூர்ல, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம்.
அதை நம்ம சுந்தரருடைய திருமுறை வருகின்ற பொழுது விரிவாக சிந்திக்கலாம். அது ஒன்று பித்தா என்று சொல்லி அடியெடுத்து கொடுக்கிறார். அதே மாதிரி திரு ஆரூர் என்று சொல்லக்கூடிய திருவாரூர்ல தியாகேச பெருமான் தில்லைவாழ் நடனம் அடியாக்கும் அடியன் என்று சொல்லி அடியெடுத்து கொடுக்கிறார். இன்னொரு இடம் சேக்கிழார் பெருமானுக்கு உலகலாம் என்று சொல்லி 3 இடங்கள் இறைவனே அடியெடுத்து கொடுத்தது. இந்த திருமுறைகள் எல்லாம் எப்படி அவங்களே பாடினாங்கன்னா பெருமான் உள்ளிருந்து உணர்த்த பாடிய ஞான பணுவல்கள் தான் திருமுறை. அவங்களே தன்னுடைய இயல்புல இருந்து பாடல, அவங்க தன் இயல்புல இருந்து பாடாத இறைவனே உள்நின்று உணர்த்த பாடியது. எனதுரை தனதுரையாக என்று சொல்லி இளம்பையங்கோட்டூர் தேவாரத்தில் ஞானசம்பந்த பெருமான் சொல்வார், எனதுரை தனதுரையாக. அப்படின்னா அவர் பாடல, சிவபெருமானுடைய குறைதான் அது. அதனால அங்க ஒரு இடத்துல வருது. நாவுக்கரசு பெருமானும் தன்னுடைய தேவாலயத்தில் சொல்ற, பண்ணிய செந்தமிழ் மாலை பாடுவித்து சிந்தை மயக்கருத்த திருவருளினானை என்று சொல்லி பண்ணிய செந்தமிழ் மாலை பாடுவித்து அப்படின்னு சொல்லி அங்க சொல்றார். அதே மாதிரி நம்முடைய வாதவூரடிகள் மணிவாசக பெருமான் சொல்லுகின்ற பொழுது நாயகனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை என்று சொல்லி அங்கே திருவாசகத்தில் வருது. இப்படி இறைவனே உள்நின்று உணர்த்த அருளாக பாடியதுதான் திருமுறை என்று சொல்லி சொல்லுவது. சேக்கிழார் பெருமான் அதே மாதிரிதான் உலகலாம் என்று சொல்லி பெருமான் முதல் எடுத்து கொடுக்கிறார். இப்படி இறைவனை உள்நின்று உணர்த்தியும் இறைவன் அடியெடுத்தும் கொடுத்ததுதான் இந்த திருமுறைகள். நமக்கு வழிபாட்டில் 12 திருமுறைகள் அப்படிங்கிறது தோத்திரம். 27 ஆசிரியர் பெருமக்கள் பாடியது, இதெல்லாம் தோத்திரம். அப்புறம் 14 சாத்திரங்கள், மெய்கண்ட சாத்திரங்கள் 14. அதுக்கு மேல சாத்திர நூல்கள் நிறைய இருக்குது. நமக்கு மெய்கண்ட சாத்திரம் என்று சொல்லி வகுத்து வச்சிருக்கக்கூடியது மட்டும் 14. அதற்கு மேல நம்முடைய நிறைய சாத்திரங்கள் பண்டார சாத்திரங்கள் இருக்கு. அதே மாதிரி நிறைய நூல்கள் இந்த 14 வராத நிறைய சைவ சித்தாந்த நூல்கள் இருக்கு. அது உங்களுக்கு சாத்திரங்கள் வருகின்ற பொழுது ஐயா தியாகராஜையா வருவார், அவர் விலைக்கு சொல்வார். இப்ப இந்த 12 திருமுறைகள்ல நமக்கு முதல் 3 திருமுறைகளை கொடுத்தது ஞானசம்பந்த பெருமான். முதல் 3 திருமுறைகள் ஞானசம்பந்த பெருமான் எப்படி நமக்கு கொடுத்தார் அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமான் அவதரித்தது சீர்காழி என்பதில அவர் எல்லாத்துக்கும் தெரியும், வரலாறு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி ஞானசம்பந்த பெருமான் சீர்காழி என்பதில் சிவபாத கிருதையருக்கும் பகவதி அம்மாவுக்கும் மகனாக அவதரித்து 3 வயது ஆகிறது. 3 வயதுல தான் அவர் நமக்கு முதலாவதாக திருமுறை பாடுறார். இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு முதலாவதாக, அதாவது நாவாண்ட பல்களையும் நாமகளும் நலன் சிறப்பு பூவாண்ட திருமகளும் புண்ணியமும் பொலிவெய்த சேவாண்ட சிவபுரத்து செல்வருக்கு மூவாண்டில் உலகுய நிகழ்ந்ததனை ஒழிகின்றேன் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அங்க சொல்றார். 3 வயசுல அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்ல போறார். அவருக்கு 3 வயசு ஆகிறது. அவருடைய அப்பா சிவபாதகர் எப்பொழுதும் அந்த சீர்காழி குளத்துல சிவகங்கை குளத்துல தான் நீராடுவார். அவர் வழக்கம் போல குளத்துல நீராடுறதுக்காக போறார், காலை நேரத்துல போறார். அப்ப இவர் குழந்தை, நான் 3 வயசு குழந்தை, நானும் தான் வருவேன்னு சொல்லி அடம் பிடிக்குது. சரி, குழந்தை அழுகுதுன்னு சொல்லி அந்த குழந்தைய அழைச்சிட்டு போறார். அப்படி அழைத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது கரை மேல உட்கார வச்சிருக்காங்க ஞானசம்பந்த பெருமான. கரை மேல உட்கார வச்சுட்டு அவரு அந்த குளத்திலே மூழ்கின்ற பொழுது, குளத்துல மூழ்கி ஒரு மந்திரம் சொல்லுவாங்க பிராமணர்கள், அகமருட மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அகமருட மந்திரங்கிறது நீர்ல மூழ்கி சொல்லக்கூடிய மந்திரம். அந்த மந்திரம் சொல்லிட்டு மேல எந்திரிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுது, அவ்வளவுதானே உள்ள முழுக முடியும், அதுக்கு மேல மூச்சு பிடிக்க முடியாது. அந்த மந்திரம் சொல்றதுக்குள்ள குழந்தை பார்க்குறது அப்பாவை காணுன்னு சொல்லிட்டு பார்க்கிற பொழுது பெருமான் காட்சி கொடுக்கிறார். பெருமான் காட்சி கொடுத்து அழுகிறார். குழந்தை அழுகுது. அழுகிற குழந்தைக்கு திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழுது அருளினார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான். குழந்தை அப்பாவை காணன்னா எங்க பார்த்து அழுகணும்? குளத்துல தானே அப்பா முழுகினாரு, குளத்தை பார்த்து அழுது இருக்கணும். ஆனா அந்த குளத்தை பார்த்து அழுகல, சிகரத்தை பார்த்து அழுகுது. திருத்தோணி குல சிகரத்தை பார்த்து அழுதுச்சு. அப்ப அதாவது என்ன சொல்றாருன்னா சேக்கிழார், பண்டு திருவடி மரவா பான்மையோர் அப்படி பாருங்க. முந்தை உணர்வு முந்தை உணர்வு அந்த சிந்தையில வந்துருச்சு. போன பிறப்புலேயே அவர் பெருமான் திருவடியில் இருந்தவர். அதனால இந்த தந்தை முழுகின உடனே அந்த அப்பா நினைவுக்கு வந்துட்டார். அதனால சாமி அங்க காட்சி கொடுக்கிறார். அப்படி காட்சி கொடுக்கின்ற பொழுது பார்த்து அழுது கொண்டே அவர் பார்க்கிறார்.
அப்படி பார்க்கின்ற பொழுது தோணி போகிற சிகரத்தை பார்த்து அழுது கொண்டு இருக்கிறார். அப்பதான் சாமி வந்து அம்மா கிட்ட சொல்றார், எவ்வளவும் தொழுகின்ற மலைக்குடியை பார்த்தருளி துணை முடையில் பொழுகின்ற இன்னடிசில் பொன்வள்ளத்து கறந்து ஊட்டு என்று சொல்லி உமையம்மா கிட்ட சாமி சொல்றார். அந்த குழந்தை அழுகுதுமா, அந்த குழந்தைக்கு நீ 2 தனங்கள் இருக்கக்கூடிய பாலை கறந்து கொடுனார். பொதுவா பாலை கறந்து கொடுன்னு சொல்லலை, 2 தனங்கள் இருக்கக்கூடிய பாலை கறந்து கொடுன்னு ஏன் சொன்னாருன்னா, உமையம்மையினுடைய ஒரு தனம் பரஞானம் என்று சொல்லக்கூடியது, இன்னொரு தனம் அபரஞானம் என்று சொல்லக்கூடியது. பரஞானம் அப்படின்னா இறைவனை பற்றிய அறிவு, அபரஞானம் அப்படின்னா நூல்களால் படிக்கக்கூடிய அறிவுங்க. 2 ஞானம் வேணும் நமக்கு இல்லையா இந்த குழந்தைக்கு. அதனால உமையம்மையினுடைய 2 தனங்கள் இருந்து துணை முலைகள் பொலிகின்ற இன்னடிசில் பொன்வள்ளத்து கறந்து ஊட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அம்மா என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய 2 தனங்கள் இருக்கக்கூடிய பாலை கலந்து அதுல என்ன பண்ணாங்க, சிவஞானத்தை குலைச்சு கொடுத்தாங்க. சிவஞானத்தை இந்த சேக்கர பெருமான் சொல்றாரு, ஏன்னா இல்லைன்னா 3 வயசு குழந்தை பாட முடியுமா? அப்படியெல்லாம் பாட முடியாது. அதுக்கு என்ன வேணும், பெருமானுடைய ஞானம் வேணும். அதான் என்னறிய சிவஞானத்து இன்னமுதம் குலைத்தருளி உன்னடிசில் என ஊட்ட உமையம்மை எதிர்நோக்க கண்மணமை துடைத்தருளி கையில் பொற்கிண்ணம் அடித்து அன்னலாரை அழுகை தீர்த்து அங்கனார் அருள் புரிந்தார் அப்படின்னா. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது பால் கொடுத்தா வெறும் பால் கொடுத்தா பிடிக்காது, ஏதாவது ஒன்று கலந்து கொடுக்கணும். பூஸ்டோ ஹார்லிக்ஸோ போன்விட்டாவோ ஏதாவது ஒன்று கலந்து சர்க்கரை எல்லாம் போட்டு கொஞ்சம் சுவையாக இருந்தால் தான் பிடிக்கும். ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன அம்மா கலந்து கொடுத்துருக்குறாங்கன்னா சிவஞானத்தையே கலந்து கொடுத்துருக்குறாங்க. அப்படி குடித்த உடனேயே அதனால என்ன கிடைச்சது அப்படின்னா அடுத்த பாட்டில் சொல்றாரு, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவம் அதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். உமையவனுடைய திருமுலைப்பால் குடிச்ச அந்த குழந்தைக்கு சும்மாவா இருக்கும், சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் தான். அப்படின்னா பெருமாளுடைய திருவடியை விட்டு பிரியாது இருக்கக்கூடிய ஞானம் எப்பொழுதும் அந்த குழந்தைக்கு வந்து இறைவனுடைய திருவடியை நினைக்கூடிய இருக்குது. அப்புறம் அது போக கலைஞானமும் வந்துருச்சு. நூல்கள் இப்போ பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க வேண்டிய அறிவெல்லாம் அந்த குழந்தைக்கு அப்பவே வந்துருச்சு. எங்கெங்க போய் கல்வி நிலையங்கள்ல போய் கற்க வேண்டியது அந்த அறிவும் வந்துருச்சு. 2 அறிவும் வந்துருச்சு. இறைவனை பற்றிய அறிவு தான் மேலான அறிவு, எல்லாத்துக்கும் மேலான அறிவு பெருமானை பற்றிய அறிவு தான், அதுவும் வந்துருச்சு. நூல்கள் மூலமாக கற்கக்கூடிய அறிவும் வந்துருச்சு. 2 அறிவும் அவருக்கு, அந்த 2 ஞானமும் கிடைத்தால பரஞானம் அபரஞானம் என்று சொல்லுவாங்க. சரி, இந்த ஞானம் வந்ததுனால அந்த குழந்தைக்கு என்ன மனசுல வந்தது அப்படின்னா, அவர் சொல்ற எப்பொருளும் ஆக்குபவன் ஈசனே எனும் உணர்வும், எப்பொருளும் ஆக்குபவன் ஈசனே எனும் உணர்வு, எல்லாத்துக்கும் காரணம் சிவபெருமான் தான். சரி, அந்த பொருள் என்னன்னா ஆளுடைய அடியார்கள் எனும் அறிவு அப்படின்னா, சிவபெருமானுடைய அடியார்கள் தான் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள், அதுக்கு மேல ஒரு பொருள் இல்லை என்று சொல்லி அந்த குழந்தை உணர்ந்துதான் 3 வயசுல. அப்ப இந்த உலகத்திலேயே உயர்ந்தது என்னன்னா பெருமானுடைய திருவருள், அதற்கு பிறகு அவனுடைய அடியார்கள், இதுதான் ரொம்ப உயர்ந்த பொருள் என்று சொல்லி இந்த குழந்தை உணர்ந்திருக்கு. சொல்றாரு எப்பொருளும் ஆக்குவன் ஈசனே எனும் உணர்வும் அப்பொருளும் ஆளுடையார் அடியார்கள் எனும் அறிவும் என்று சொல்லி அங்க சொல்வார். அதற்கு பிறகு அந்த குழந்தை அவர் குளிச்சுட்டு மேல வருவார். மேல வருகின்ற பொழுது அப்படியே அந்த குழந்தை செம்மாந்து இருக்குது. அப்படி மகிழ்ச்சியில அப்படி அவ்வளவு ஒரு சந்தோஷத்துல அந்த குழந்தை இருக்கு. உமையவனுடைய திருமுலைப்பால் குடிச்சதுனால வாயில எல்லாம் அப்படியே பால் வடிந்த ஒரு வாயோட அந்த குழந்தை இருக்கு. அப்பதான் ஞானசம்பந்த பெருமானுடைய அப்பா வந்து கேட்கிறார், எச்சில் மயங்கிட ஈதிட்டாரை காட்டென்று கைச்செறியதொரு மாறுகொண்டு ஓச்சினார் அப்படின்னா. ஒரு குச்சி ஒன்ன கையில் எடுத்து, இது யார் கொடுத்த பால், யார் கொடுத்த இன்னடிசில் உண்டாய், யார் கொடுத்தாலும் வாங்கி குடிச்சிடக்கூடாது குழந்தைங்க, ஏன்னா கொடுக்கிறவங்களுடைய குணம் வந்துடுமா. ஆமா, இப்ப சிவபெருமானும் உமையம்மையும் சேர்ந்து கொடுத்ததுனால அந்த குழந்தைக்கு சிவன் ஞானம் வந்துடும். வேற யாராச்சும் மோசமான கொடுத்தா அந்த குணம் வந்துடுமா குழந்தைங்க. அதனாலதான் எல்லா பக்கம் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு காரணம். அதனாலதான் அவர் மிரட்டி இருக்கிறார், யார் கொடுத்த இன்னடிசில் உண்டாய் அப்படின்னு சொல்லி ஒரு குச்சி எடுத்து அடிக்கல, ஓச்சுதல் அப்படின்னா அப்படி மிரட்டுறது. அப்படி கேட்கிற பொழுது அப்படியே அந்த குழந்தை செம்மாந்து அப்படி அந்த திருக்கோணை சிகரத்தை பார்த்து அப்படியே சாமி அப்படியே அம்மையப்பரா காட்சி ஒண்ணு அப்படியே இருக்குது. இன்னும் அப்படியே அந்த காட்சி இருக்குது. அவர் கையை நீட்டி காட்டுறார்.
செம்மை பெற எடுத்ததில் தோடுடைய செவியன் எனும் எம்மையது செய்தவரான் இவனன்றோ என்று சொல்லி, இவர் தான் என்ன இந்த மாதிரி செஞ்சார் அப்படின்னு சொல்லி கையை நீட்டி காட்டுறாரு ஞானசம்பந்த பெருமான். ஆனா அவங்க அப்பாவுக்கு அந்த காட்சி தெரியல. அப்போ அருணாளர்களுக்கு மட்டும்தான் பெருமானுடைய விடை காட்சி கிடைக்கும், எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஞானசம்பந்தரை ஈன்றெடுத்த சிவபாத நிறுதியருக்கு அந்த காட்சி கிடைக்கல. ஆனா ஞானசம்பந்த பெருமான் பார்த்துட்டு இருக்கிறார். செம்மை பெற எடுத்ததில் தோடுடைய செவியனும் மெய்மை மொழி திருப்பதிகம் பிரம்மபுரம் மேவனார் நம்மை அடையாளங்களுடன் சாற்றினர். அடையாளத்தில் சொல்றார், அதுதான் தோடுடைய செவியன் விடையேறியோ தூவன் மதி சூடி காற்றுடைய சுடலை கொடி பூசியன் உள்ளவங்கவர் கல்வன் ஏருடைய மலரால் முனைநாள் பணிந்தேற்றாக செய்த வீடுடைய பிரம்மாவிய பெருமான் இவன் என்று அந்த அடையாளம் தான். பெருமான் தோடணிந்திருக்கிறார், சாம்பலை எல்லாம் உடம்புல பூசி இருக்கிறார், இப்படி புலித்தோலை அணிந்திருக்கிறார். இப்படி எல்லாம் அதெல்லாமே பெருமானுடைய அடையாளங்கள். யாரு? ஞானசம்பந்த பெருமான் காட்டியது. அதாவது சுட்டி அறிய முடியாத பொருள் சிவபெருமான், சுட்டி காட்ட முடியாது சிவபெருமான. ஏதாவது பார் சாமி எங்க இருப்பார் அப்படியெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. சுட்டி அறிய முடியாத பொருளை சுட்டி காட்டிய பெருமை ஞானசம்பந்த பெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. அவருக்கு பிறகு யாரும் சுட்டி அறிய முடியல. காட்சி கொடுப்பார் பெருமான், ஆனா சுட்டி அறிய முடியாது. அப்படி சுட்டி அறிந்த ஒரு பெருமை ஞானசம்பந்த பெருமானுக்கு மட்டுமே உண்டு. அதான் ஞானசம்பந்த பெருமான் எல்லாத்தோட உயர்ந்த இடத்துல வச்சு தவ முதல்ல சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்வார். அப்பதான் அந்த அதாவது திருமுறைகள் முதல் திருமுறை ஞானசம்பந்த பெருமான் தோடு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஏன் அப்படின்னா பெருமானுடைய செவியை சிறப்பித்து பாடுனார். ஏன்னா இறைவனுடைய திருச்செவிக்கு நிறைய விண்ணப்பங்கள் இன்னும் வச்சுட்டே இருப்பார். அதனால அந்த திருச்செவியை சிறப்பித்து பாடினார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்வார். எத்தனை விண்ணப்பங்கள்! பரசமயம் எல்லாம் ஒளியணும், சைவ சமயம் நிலை பெற வேண்டும் என்று சொல்லி இறைவனுடைய திருச்செவிக்கு அவர் வைத்த விண்ணப்பம் அளவே இல்லை. அது திருமுறை, முதல் திருமுறை நமக்கு இத்து கூட்டல் ஓதான் தோ இல்லைங்களா? அந்த புள்ளி வச்ச இடத்தை எடுத்துட்டோம்னா ஓதான் நிக்குதாங்க, ஓங்காரம் இல்லைங்களா? அதான் தோ அப்படிங்கிறது. கடைசியா 12ஆம் திருமுறை பெரிய புராணத்துல கடைசி பாட்டு என்றும் இன்பம் பெருகும் முயல்கினால் ஒன்று காதலில் உள்ளமும் மங்கிடம் அன்றோளாரடியார் அவர்வான் புகழ் நின்றதெங்கும் நிலவு உலகெல்லாம் இம்முல முடியுது. அப்ப ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவத்தில் அடங்கக்கூடியதான் 12 திருமுறை. முதல் திருமுறை ஓட ஆரம்பிச்சு 12ஆம் திருமுறை இம்முல முடியுது. அப்ப பிரணவ ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது நம்முடைய 12 திருமுறைகள் அப்படிங்கிறது மனசுல வச்சுக்கணும். ஞானசம்பந்த பெருமான் முதல் 3 திருமுறைகள் இப்படிதான் நமக்கு கொடுக்கிறார். திருமுறை 3 திருமுறைகள் வந்த வரலாறு இதுதான். நமக்கு பிள்ளையார் மூலமா நமக்கு கிடைக்குது. அடுத்த 3 திருமுறை நாவுக்கரசு பெருமான். நாவுக்கரசு பெருமான் நீண்ட நாட்கள சமணத்தில் இருக்கிறார். ஏன் அவர் சமணத்துக்கு போனார் அப்படிங்கிறதுக்கு சேக்கிழார் பெருமான் அவருக்கு சொல்றாரு. எங்க சொல்றாருன்னா அவர் சரித்திரத்தில் சொல்றார். நில்லா உலக இயல்பு கண்டு நிறையா வாழ்க்கை அல்லேன் என்று அறத் தொடர்ந்து சமயங்களானவற்றை நல்லாறு தெரிந்துணர நம்ப அருணாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அவன் சமயம் குறுகுவார் அப்படின்னார். அப்படின்னா அவர் சின்ன வயசுலயே ரொம்ப அறிவுடையவர். யாரு? நாவுக்கரசு பெருமான். இந்த உலக வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டார். அப்படி தெரிஞ்சவர் என்ன பண்ணாருன்னா எல்லா சமயத்தையும் ஆராய்ச்சி பண்ணார். அப்படி எல்லா சமயத்தையும் ஆராய்ச்சி பண்ணவருக்கு அவருக்கு ஒரு சமயம் மனசுக்குள்ள தோணுது, சமண சமயம் தான் சிறந்ததுன்னு நினைக்கிறார். ஏன் சைவத்தை நினைக்க முடியல அப்படின்னா சைவத்துல தான் ஏற்கனவே இருக்கிறார். அப்பா அம்மா எல்லாம் சைவம் தான். ஆனா சைவத்துக்கு ஏன் வர முடியல அப்படின்னா பெருமானுடைய திருவருள் இல்லை அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அவன் சமயம் குறுகுவார் அப்படின்னார். ஆமா, கொல்லாமை மறைந்துரையும் அவன் சமயம் குறுகுவார். சமண சமயத்துக்கு போயிட்டாரு. காரணம் இறைவனுடைய திருவருள் இல்லை என்றார். நம்பர் அருளாமையினால் என்று சொல்லி சொல்றாரு அந்த இடத்துல. அப்படி அவர் போயிட்டாரு. நீண்ட நாட்களாக அதுல இருக்கிற வயசாகிற காலம் வரைக்கும் இருக்கிற சின்ன வயசுல போனவர். அவர் 60 வயசு 65 70 வயசு வரைக்கும் அங்கேயே இருக்கிறார். அதற்கு பிறகு அவருக்காகவே இருந்தது திலகவதி அம்மா. சரி, தம்பி அப்பா போயாச்சு, அம்மா போயாச்சு, மனம் பேசி முடித்த கணவனை இறந்து போயிட்டார். இப்ப அம்மா என்ன பண்ணாங்கன்னா திருவதிகையில் ஒரு தவச்சாலை அமைத்து, இன்னைக்கு திருவதிகை போனீங்கன்னா திலகவதியார் திருமணம்னு இருக்கும். இன்னைக்கு உள்ள போற பொழுது வலதுகை பக்கம் இருக்கு. அம்மா தங்கி பணி செஞ்ச இடம், திலகவதி அம்மா பணி செஞ்ச இடம். அங்க திருவதிகையில போய் அவங்க பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. உழவார பணி செய்யறாங்க. கோயிலை கூட்டுறது, பெருக்கிறது,
அப்புறம் நந்தவனத்துல பணி செய்யறது, மலர் பறிக்கிறது, பெருமானுக்கு மாலை கட்டி கொடுக்கறது, இப்படி எல்லாம் பணி செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பொழுது நீண்ட நாட்கள் ஆயிடுது, கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷம், 40 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அக்காவுக்கு வயசாகி போயிடுச்சு திலகவதி அம்மா. அப்பதான் பெருமான் விண்ணப்பம் வைக்கிறாங்க. தூண்டுதவ விளக்கணையார் சுடருடையை தொழுது என்னை ஆண்டருளும் நீராகில் அடியேன் பின் வந்தவனை ஈண்டு வினை பரசமய குளிர்ன்றும் எடுத்தால வேண்டுமென பலமுறை விண்ணப்பம் வைத்தார் அப்படின்னார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல நாட்கள் விண்ணப்பம் வச்சாங்க. அப்படி விண்ணப்பம் வச்சதுக்கு பிறகு சாமி ஒரு நாள் கனவுல தோன்றி அம்மா கிட்ட சொல்றார், முன்னமே முனியாகி இணையடைய தவம் முயன்றால் அண்ணவனை சூளை எடுத்து ஆட்கொள்வோம் அப்படின்னு. சூளை நோய் கொடுத்து வயிற்று வலி கொடுத்து அவனை ஆட்கொள்வோம், நீ அவனுக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் பெருமான். அதற்கு பிறகு நீண்ட நாட்கள் கழித்து ஒரு ஆள் மூலமாக அவருக்கு தீராத ஒரு வயிற்று வலி வந்தது. சமணத்திலே இருக்கின்ற பொழுது அவரு ஒரு சமையலுக்கு அவருக்கு ஒரு ஆள் கொடுத்துருக்கிறாங்க. அந்த சமையல்காரனை அனுப்புறாரு. அக்கா திருவதிகள் இருப்பாங்க, கோயில்ல பணி செஞ்சுட்டு, அக்காவுக்கு போய் தகவல் சொல்லுங்க, அக்கா வந்துட்டு என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவன் வர்றான். சமையல்காரன் வந்த உடனேயே அக்கா கேட்கிறாங்க, திலகவதி அக்கா என்ன கேட்கிறேன், தீங்கு உள்ளதோ? ஏன்னா அக்காவுக்கு தெரியும், சாமியா சொல்லியிருக்கிறாரு இல்ல. அப்புறம் ஆமா, உயிர் மட்டும்தான் போக உங்க தம்பிக்கு, எல்லாமே படாத பாடுபடுறாரு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, தம்பி கூப்பிடுறான்னு உடனே போகல, சைவத்தை நிந்தனை செய்யக்கூடிய சமணர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் வரமாட்டேன், அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க அப்படின்னா. அவன் நன்றறியாமன் பள்ளி நன்றுகளின் எழுவார்த்தை சென்றவனுக்கு உரைவில் அப்படின்னு ஒரு உரைப்பு பாருங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் உரைப்பு, தம்பியா இருந்த என்ன, யாரா இருந்த என்ன, சைவ சமயத்தை நிந்தனை செய்யக்கூடிய அந்த சமணர்கள் இருக்கக்கூடிய அந்த சமண பாலிக்கு நான் வரமாட்டேன், போய் சொல்லுங்க என்று சொன்னாங்க. அதற்கு பிறகு வந்தவன் போய் சொன்னான். அவர் சூளை நோயோட வயிற்று வலியோட இரவோடு இரவாக வெள்ளை ஆடையை அப்படியே போத்தி கொண்டு அப்படியே இரவோடு இரவா வந்தார். அப்படி அம்மாவுடைய காலில் விழுந்து, நம் குலதெய்வமே, நம் குலம் செய்த தவ பயனே என்று அக்காவுடைய காலில் விழுந்து அக்கா திருநீர் பூசி விட்டாங்க. திருவாளன் திருநீர் திலகவதியார் அழைப்ப பெருவாழ்வும் வந்ததென பெருந்தகையார் பணிந்தார். முதல்ல நாவுக்கரசு பெருமானுக்கு திருநீர் பூசியது திலகவதி அம்மா தான். பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்தார். அப்படியே உடம்பு பூரா பூசிட்டார். உடம்பு பூரா பூசிட்டு அக்கா கிட்ட நிக்கிறார். வயிற்று வலி தாங்க முடியல, அப்படியே தீராத வயிற்று வலி துடிக்கிறார். அக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி 40 வருஷம் கழிச்சு தம்பி வந்திருக்கிறான், வேற வயிற்று வலியோட வந்திருக்கிறான் அப்படின்னு முதல்ல வைத்தியம் எல்லாம் பார்க்கல. ஒரு தோண்டி எடுத்து கையில கொடுத்தாங்க, விளக்கு மாத்தொன்னு எடுத்து கையில கொடுத்தாங்க. போய் உலவார பணி செய், அன்னைக்கு கொடுத்ததுதான் பற்றறுப்பால் அமைப்பணிந்து பணி செய்வது என பணித்தார் அப்படின்னா சேர்க்கிறார். போய் முதல்ல வேலை செய்யப்பா அப்படின்னு சொன்ன உடனேயே நாவுக்கரசு பெருமான் வயிற்று வலியோடவே பாடிய பதிகம்தான் கூற்றாயனவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தன நான் அறியேன், தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிடும் ஆற்றேன் அடியேன் அதிகை கெடல வீரட்டாரத்துடைய அம்மானே. அந்த பதிகத்தை வயிற்று வலியோட தீராத வயிற்று வலி அந்த பதிகத்தை பாடி முடிக்கிற. அப்படி முடிச்ச உடனேயே அந்த வயிற்று வலி நல்லா போயிருது. அப்பதான் அந்த பதிகம் பாடி முடிச்ச உடனேயே சாமியினுடைய அசரீரி வாக்கு, அது வரைக்கும் அவருடைய பெயர் மருள் நீக்கியார், அப்பா அம்மா வச்ச பேரு மருள் நீக்கியார். அப்பதான் அவருக்கு இறைவன் திருநாவுக்கரசுங்கிற பேரை கொடுக்குறார். அது எப்படி சொன்னார் அப்படின்னா, 7 உலகத்திலே கிடைச்சிருக்கிற மாதிரி சொன்னார். இன்னைக்கு திருநாவுக்கரசு அந்த உலகமே தெரியக்கூடிய அளவுக்கு பெருமான் அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. பாவுற்றல செந்தமிழின் சொல்வல பதிகத்துடைய பாடிய பான்மையினால் நாவுக்கரசு என்னும் நல்ல நாமம் உலக 7லும் நயப்புறம் மன்னுக என்று அப்படி 7 உலகத்திலையும் கேட்கிற மாதிரி திருநாவுக்கரசு என்று அந்த நாமத்தை சிவபெருமான் சொன்னார். அதற்கு பிறகு அப்பரே அப்படின்னு சொன்னது ஞானசம்பந்த பெருமான் சொல்றார் சீர்காழியில. அப்பரேன்னு ஞானசம்பந்த பெருமான் சொன்னதை ரொம்ப காலம் நினைச்சிருந்தது. அப்பர்னா யாருக்கும் தெரியாதவங்க எல்லாம் இல்லையா, அதனால அப்பரே என்று சொன்னது ஞானசம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு என்று சொல்லியது சிவபெருமான், மருள் நீக்கியார் என்று சொன்னது அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் மருள் நீக்கியார். 3 பெயர் நாவுக்கரசு பெருமானுக்கு. போன பிறப்பில் அவருடைய பெயர் என்னன்னா வாகீசர் என்று
இப்படி நாவுக்கரசு பெருமானுக்கு 4 பெயர்கள் சொல்லுவாங்க. இப்படி நாவுக்கரசு பெருமான் அங்கதான் முதல்ல பதிகம் பாடினார். அவர் பாடியது 3 திருமுறைகள், 4, 5, 6. ஆமா, 6. ஞானசம்பந்த பெருமானும் 3 திருமுறை பாடியிருக்கார். நாவுக்கரசு பெருமானும் 3 திருமுறை பாடியிருக்கார். 4, 5. 4 வந்து திருநேரிசைன்னு சொல்லுவாங்க, 5 குறுந்தொகைன்னு சொல்லுவாங்க, 6ஆம் திருமுறை திரு தாண்டகம். வேற யாரும் பாடல. தமிழ் திருமுறைகளை தாண்டகம் பாடிய ஒரே ஒருத்தர் யாருன்னா நாவுக்கரசு பெருமான். அதனால அவருக்கு பேர் தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருத்தாண்டகம் தமிழ் வேற யாரும் பாட முடியாது. அவ்வளவு கடினமான ஒரு பன்னல், அந்த ஒரு இலக்கணம் நடை நம்முடைய சென்னிப்பையா தாண்டகம் பாடி இருக்கிறார். ஆமாங்க, நம்ம பேராசிரியர் ஐயா நம்முடைய இந்த வகுப்பு எல்லாம் நடத்துறதுக்கு அவர் தான். அவர் இல்லைன்னா நம்ம எல்லாம் வந்து இன்னைக்கு கொங்கு நாடே அவர் பெயர் சொல்லிதான் உயிர்வடைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஞானி அவர் திருத்தாண்டகம் பாடியிருக்கார். அப்படியே அந்த இலக்கியத்தோட திருத்தாண்டகம் பாடியிருக்கிறார். அப்படி திருத்தாண்டகம் ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு தமிழ் இலக்கியம். நமக்கு பக்தி இலக்கியத்துல நாவுக்கரசு பெருமான் மட்டும்தான் பாடியிருக்கார் 12 திருமுறைகள்ல. அடுத்து 7ஆம் திருமுறை. 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி சாமிகள் இல்லைங்களா? சுந்தரமூர்த்தி சாமிகள் எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்களா? அவர் முதல்ல இருந்தது கைலாயத்தில் இருந்தார். கைலாயத்தில் இருக்கக்கூடிய சுந்தரரை வந்து பெருமாள் என்ன செஞ்சார் அப்படின்னா இந்த மண்ணுலகத்துக்கு அனுப்புனார். ஏன் அனுப்புனார்? நம்மெல்லாம் உய்வடையணும், நமக்கு திருத்தொண்ட தொகைன்னு ஒண்ணு கொடுக்கணும். திருத்தொண்ட தொகை ரொம்ப ரொம்ப முக்கியம். திருத்தொண்ட தொகை என்னன்னா பெரிய புராணத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய திருத்தொண்ட தொகை தான். அதான் அவர் கைலாயத்தில் இருக்கிற பொழுது உமையம்மைக்கு 2 பெண்கள் பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க பேர் கமலினி, அறிந்ததை என்று சொல்லி. அந்த 2 பெண்களும் மலர் பறிச்சிட்டு இருக்கிறாங்க. இவர் சிவபெருமானுக்கு மலர் பறித்துக் கொண்டாங்க இருக்கிறார். அப்படி அந்த நந்தவனத்துல இப்படி திரும்பி பார்க்கிறார். அந்த 2 பெண்கள் தெரிகிறாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் அவங்க கிட்ட பேசல, அவங்க கிட்ட எல்லாம் ஒன்றும் போய் செய்யல. ஆனா பார்த்தது ஒண்ணுதான். அவர் பாட்டுக்கு சாமி கிட்ட போய் மீண்டும் மலர் தொடுத்து சாமிக்கு சாத்திட்டு அங்க நிக்கிற பொழுது சாமி பிடிச்சிட்டார். என்ன பண்ணாருன்னா, நீ மலர் பறிக்கின்ற கூட அந்த 2 பெண்களை பார்த்த மெல்லியலாருடன் காதல் இன்பம் கலந்து அலைவாய் அப்படின்னாரு பெருமாள். என்ன சாமி இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பதைத்து போய் நிற்கிறார் சுந்தரர். இல்ல, அந்த 2 பெண்களோட மண்ணுலகத்திலே சென்று அவர்களோடு இல்லறம் நடத்தி அதற்கு பிறகு நீங்க வா அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்பதான் சுந்தரர் கொஞ்சம் அழுகிறார். அங்க அழுது என்ன சொல்றாருன்னா, சாமி செய்ய சேவடி நீங்கும் சிறுமையே மையல் மானுடமாய் மயங்கும் ஒலி ஐயனே என்னை தடுத்தாற்கொள் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். பெருமாளுக்கு இந்த மாதிரி ஒரு திருவடி கிடைக்கிறதே பெருசு, இது கிடைச்சு நான் விட்டுட்டு போறேனே, செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் அப்படின்னாரு. சரி, மண்ணுலகத்துல போனா இந்த 2 பெண்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. அங்க இருக்க கமலினி, அறிந்ததை, இந்த 2 பெண்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. வேறொரு பெண்ணிடத்தில் மனம் செல்லுகின்ற பொழுது நீங்கள் தடுத்தால் கொள்ளணும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை வச்சுட்டு கீழே வர்றாரு. அந்த கமலினி என்று சொல்லுவது பறவை நாச்சியார் திருவாரூர்ல, அணிந்தது என்று சொல்லக்கூடியது சங்கிலி நாச்சியார் திருவொற்றியூர்ல. அவங்க 2 பேரும் மண்ணுலகத்தில், அவங்களும் மண்ணுலகத்துல வந்து பிறக்கிறாங்க. இவர் நாவலூர்ல ஒரு சிவாச்சாரியார் சடைய நாயனார் என்று சொல்லி இசைஞானியாருக்கும் சடைய நாயனாருக்கும் மகனாக பிறக்கிறார். அதற்கு பிறகு மன்னன் எடுத்து வளர்க்கிறார். மன்னன் எடுத்து வளர்த்து திருமணம் பருவம் வந்து சடங்கவி சிவாச்சாரியருடைய மகள் திருமணப்புத்தூர் என்று சொல்லி பண்ருட்டிக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய ஒரு பரி, அந்த திருமணப்புத்தூர்ல சடங்கவி சிவாச்சாரியருடைய மகளாரை திருமணம் பேசி முடிக்கிறாங்க. அந்த திருமணத்தை தான் சாமி வந்து இந்த பெண் இல்லைங்கிறதுனால தடுத்து ஆட்கொள்வதற்காக வந்து அங்க தடுத்து ஆட்கொண்டு அதற்கு பிறகு அவர் அடிமைன்னு சொல்றாரு, இவர் அடிமை இல்லைன்னு சொல்றாரு. அப்புறம் அவர் ஆவணத்தை காட்டுறாரு. உங்க பாட்டனார் எழுதி வச்ச ஆவணம் இருக்கு, அந்த ஆவணத்தை படிச்சு பார்க்கறாங்க. நானும் என்னுடைய வழிவரி வரக்கூடிய என்னுடைய பாரம்பரிய எல்லாருமே வெண்ணெய்நல்லூர் பித்தனுக்கு அடிமை என்று சொல்லி அடிமை சாசனத்தை காட்டி சுந்தரரை ஆட்கொண்டு வெண்ணெய்நல்லூர் கோயிலுக்குள்ள, எங்க உங்களோட வீடு எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க எல்லாரும். வெண்ணெய்நல்லூர்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றார். வெண்ணெய்நல்லூர்ல நாங்க பார்த்தது இல்லையே என்று சொல்லி சொல்றாங்க. நான் காட்டுற வாங்கன்னு எல்லாத்தையும் அழைச்சிட்டு போறார். போனவர் நேரா எங்கேயாவது வீட்டுக்கு தான் போவார்னு எல்லாரும் பார்த்தா சுந்தரர் முதலாக எல்லாரும் நேரா கோயிலுக்குள்ள போனார். என்னடா இவரு கோயிலுக்குள்ள போறாரு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சுந்தரர் மட்டும் உள்ள போறார், மற்றவங்க எல்லாம் வெளியில் நிற்கிறாங்க. அப்படி உள்ள போன உடனேயே
பெருமான் சொல்றார், என்ன சொல்றாருன்னா சுந்தரர்கிட்ட, முன்பு நீ நமக்கு தொண்டன் அப்படின்னாரு. அப்படின்னா கைலாயத்துல போன பிறகுலே நீ எனக்கு தொண்டனா இருந்த, முன்பு நீ நமக்கு தொண்டன், முன்னிய வேட்கை கூற பின்புணம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது. என்னுடைய ஏவல்னால நீ இந்த மண்டலத்துல வந்து பிறந்திருக்கிற சுந்தரா என்று சொல்லி இறைவன் சொல்லுகின்ற பொழுது, அப்ப அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி இருக்குது பாருங்க. அது தாய் பசுவனுடைய ஓசையை கேட்ட கன்று குட்டி எப்படி மகிழ்ச்சி அடையும், அது மாதிரி மகிழ்ச்சி அடைஞ்சாராம். ஈன்றான் கணைப்பு கேட்ட கன்று போல் கதறி நம்பி அப்படியே திருவடியில விழுந்து வணங்குறார் பெருமானுடைய திருவடியில. அப்பதான் வந்து இறைவன் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாருன்னா, மற்ற நீ வன்மை பேசிட வன்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை. சுந்தரனுக்கு வன்தொண்டர் ஒரு பெயர் உண்டு. சாமி கிட்ட வாக்குவாதம் பண்ணதுனால சாமி அடிமைன்னு சொல்றாரு, அவர் அடிமை இல்லை. அப்புறம் வந்து என்ன சொன்னாரு, நீ பித்தன் அப்படின்னு சொல்லி சாமியை சொன்னது இவர் தானே. பித்தனோ மறையோன், இந்த வயசானவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, இவர் என்ன வந்து அடிமைன்னு சொல்றாரு, நான் ஒரு அந்தனர் குலத்துல பிறந்தவன், நான் யாருக்கும் அடிமை இல்லை என்று சொல்லி வாதிடுறாரு. அப்புறம் சான்றுகளை எல்லாம் காட்டி அவர் ஆட்கொள்றாரு. அதனால சாமி என்ன சொல்றாருன்னா, மற்ற நீ வன்மை பேசி வன்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை, நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமில் பாடுகின்றார் பூமரை பாடுவார். பெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுங்களா? சிவபெருமான் வள்ளுவ பெருமான் சொல்றார், வேண்டுதல் வேண்டாமை இல்லானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்லைன்னார். சிவபெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன், யாருக்கிட்ட எதையும் கேட்டு பெறணுங்கிற அவசியம் சாமிக்கு கிடையாது. அவர் நினைச்சாருன்னா 4 பாட்டு வேணும், நினைச்சா யாராவது அந்த இசை அவருக்கு தெரியும், வரும், எல்லாம் தெரியும். ஆனா அவர் விரும்பி கேட்டது தமிழ் பாடல் மட்டும்தான். அதுதான் நம்ம படிக்கக்கூடிய திருமுறை. சிவபெருமானே விரும்பி கேட்டது என்னன்னா திருமுறை. அது சொல்ற, வேண்டுதல் வேண்டாமை இல்லானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடம்பை இல்லைன்னு வள்ளுவ பெருமான் சொல்லுவது போல, வேண்டுதல் வேண்டாமை இல்லாத சிவபெருமானே வேண்டி கேட்டது என்னன்னா திருமுறை. அது யாருகிட்ட? சுந்தரர்கிட்ட கேட்டார். இன்னொரு இடத்துல ஞானசம்பந்த பெருமான் கேட்கிறார். ஞானசம்பந்த பெருமான் திருவாலங்காடு செல்லுகின்ற பொழுது காரைக்கால் அம்மையாருடைய தலையால் நடந்தவத பதின்னு சொல்லி அவர் உள்ள போறதில்லை, வேறொரு கோயிலில் போய் தங்கியிருக்கார். சரி, பிள்ளையார் ஞானசம்பந்த பிள்ளையார் கோயிலுக்கு வரல, நம்ம அங்க போலான்னு சொல்லி சாமி அங்க வந்துட்டார். அங்க வந்து ஞானசம்பந்த பெருமான் கேட்கிறாரு. எப்பொழுதும் ஞானசம்பந்த பெருமான் இரவு நேரத்துல ஒரு பதிகம் பாடுவார். அந்த அன்னை கொஞ்சம் சலுப்பா இருந்தது, பாடல. சாமி வந்து கேட்கிறார், அயர்ந்தனையோ நம்மை பாடுவதற்கு அப்படின்றார். இப்ப சிவபெருமானே வந்து பாடணும்னு நினைச்சு கேட்கிறார். அப்ப அந்த தமிழ் பாட்டுல அவருக்கு அவ்வளவு விருப்பம். அதுதான் இங்க சுந்தரத்தை கேட்கிறார், நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மையில் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தோமரை பாடுவோம். அப்ப சுந்தரர் வந்து சரி சாமியே சொல்லிட்டாரு, நம்ம பாடலான்னு பாடல. யாதினை அறிந்து பொதிலாவதே குறைவிலா நிறைவே, நான் ஏன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுவேன் அப்படின்னார். உங்களுடைய பெருமை என்ன, என்னுடைய சிறுமை என்ன, என்னால பாட முடியுமா உங்க பெருமைகளை? என்னால பாட முடியாது சாமி அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுதுதான் இவரே சொன்னார், சாமியே சொன்னார், பித்தன் என்றே பாடுவாய் அப்படின்னார். ஏன்னா முதல்ல பித்தான தானே சொன்னேன், பித்தன் என்றே பாடுவாயினார். அதான் பித்தா பெரை சூடி பெருமானை அருளாலா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் வெண்ணை தென்பார்வனை நல்லூர் அருட்துறையில் அத்தா உனக்கு ஆளாய் அல்லே எனலாமே சொல்லி பாடுறார். அதாவது நான் உனக்கு அடிமைதான் சாமி, ஆனா அடிமை இல்லைன்னு சொல்லலாமா, ஆள் அல்லேன் எனலாமே அப்படின்னா நான் ஏற்கனவே உனக்கு அடிமைதான், ஆனா அடிமை இல்லைன்னு சொல்லலாமா அப்படி சொல்லிட்டேனேன்னு வருந்தி அந்த பதிகத்தில் முழுக்க பாடுறார். அவர் பாடியது எவ்வளவு தெரியுங்களா? நமக்கு இருக்கிற பதிகம் 100 பதிகம் தான் இருக்குது, 1000 பாட்டு தான் இருக்குது. ஆனா அவர் பாடியது 38,000 பதிகம். 38,000 பதிகம்னா 3,80,000 பாட்டு. ஆனா அவர் நமக்கு கிடைச்சது எவ்வளவுன்னா வெறும் 100 பதிகம் தான் கிடைச்சது. அவர் சுந்தரர் பாடியது. இது நமக்கு 7ஆம் திருமுறை வந்த வரலாறு. எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் இல்லைனாலும் முக்கியமா மட்டும் சொல்லிடுறேன். அப்புறம் நம்முடைய வாதவூரடிகள் மணிவாசக பெருமான், அவர் குதிரை வாங்குறதுக்கு போனவரு திருப்பெருந்துறையில பார்த்தா பெருமான் அப்படியே அங்கு ஒரு குருந்த மரத்தடியில தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி அந்த பிரணவ சத்தம் கேட்குது, ஓம் அப்படின்னு
அந்த சத்தம் கேட்குது. என்னமோ அங்க ஒரு பெரியவர் இருக்கிறார், இவர் போறார். அப்படி செல்லுகின்ற பொழுது இறைவனே அவர் கூப்பிடுறார், மாதவூரா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். அங்க போய் பார்த்தா சீடர்கள்லாம் இருக்கிறாங்க. இவரும் போய் அவரோட உட்கார்ந்துக்கிறார். சாமி இவருக்கு உபதேசம் செய்யறார். ஆனேயோ தவம் செய்தேன் சிவாய நம என சாமி சொல்லிக் கொடுத்த மந்திரம் சிவாய நம. திருவடி தீட்சை வைக்கிறார். இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தலுமே துணையான சுத்தங்கள் அத்தனையும் திறந்து. இப்ப அஞ்சலுக்கும் சொல்லிக் கொடுக்கிறார் பெருமான், திருவடியும் தலைமையில் வைக்கிறார். அப்படி அங்கிருந்து அடியாரோடு இருக்கிறார். சாமி சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட காலத்துல அங்க ஒரு பொய்கை இருக்கும், ஒரு குளம். இந்த குளத்துல ஒரு பெரிய ஜோதி தோன்றும். அந்த ஜோதியில வந்து புகுந்து எல்லாரும் என்னுடைய திருவடிக்கு வந்துருங்க, எல்லாரும் நீங்க எல்லாம் கைலாயம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அதே மாதிரி ஒரு ஜோதி பிளம் ஒன்று தோன்றுகிறது. அந்த ஜோதி பிளம்பில் கலந்து கொள்வதற்கு எல்லாரும் வர்றாங்க. அப்படி வருகின்ற பொழுது இவரும் வர்றார். யாரு? வாதவூரடிகளும் வர்றார். நீ மட்டும் இரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. நீ மட்டும் இருன்னு சொல்லி சொன்ன உடனே அவருக்கு ஒரு வியப்பு, என்னடா நம்மளை மட்டும் இப்படி இருக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது அவங்க எல்லாரும் அந்த ஜோதியில சேர்ந்து ஐக்கியமாகி பெருமான் திருவடிக்கு போயாச்சு. இவர் ஒருத்தர் மட்டும் தனியா இருக்கிறார். அப்ப சாமி சொல்றார், நீ தில்லையம்பதிக்கு வா கேட்டு சொல்லிடுறார். அதான் நாயினேனை நலவழி தில்லையும் கோலமாத்தரு பொதுவினில் வருகை என அப்படின்னு சொல்லி இறைவன் சொன்னது. எல்லாத்தையும் கைலாயம் கூட்டிட்டு போயிட்டார். நீ சிதம்பரம் வாப்பா, வரதுக்கு முன்னாடி முதல்ல உத்தரகோசம் அங்க வா அப்படின்னு சொன்னார். அப்பதான் வந்து வாதவூரடிகள் அவரால் பிரிவு தாங்க முடியல. ஆட்கொண்ட சிவபெருமானும் போயிட்டாரு, கூட இருந்த அடியார்களும் போயிட்டாங்க, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தான் அழுது புலம்பி பாடியது திருவாசகம். அதுதான் அது நேத்தல் விண்ணப்ப அங்க பாடினது. ஆரம்பிச்சது வந்து நமசிவாய வாழ்க என்று சொல்லி திருப்பெருந்துறையில் ஆரம்பிக்கிறார். சாமி வந்து அங்க வர சொல்லிட்டார், எங்க உத்தரவாசம் மங்கைக்கு. அங்க போனா சாமியை பார்க்க முடியல. சாமியை காரணம் என்னடா வர சொல்லிட்டு நம்மள சாமி வந்து விட்டுடுவாரான் இருக்கு அப்படின்னு இந்த பயத்துலதான் விட்டுடுதி கண்டாய், விட்டுடுதி சாமி என்னை விட்டுருவியான்னு சொல்லி அந்த கடையவனை என்னை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனை விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் சோருடையவனை மண்ணு உத்தரகோச மங்கைக்கரசே கடையவனே தளர்ந்தேன் எம்பிதான் என்னை தாங்கிக் கொள்ளேன்னு சொல்லி அந்த பதிகம் முழுக்க விட்டுடுதி கண்டாய் அப்படின்னா விட்டுருவியா, என்னை நீ ஆட்கொள்ள மாட்டையா, விட்டுருவியான்னு சொல்லி பாடி முடிக்கிற பொழுது பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து அவரை ஆட்கொண்டு அவருக்கு அட்டமா சித்திகள் கொடுத்ததாக நமக்கு அப்படிதான் திருவாசகம் நமக்கு வந்தது. அப்புறம் தில்லையம்பதியில இறைவனை விரும்பி கேட்டது திருக்கோவையார். திருக்கோவையார் பெருமானே கோவை பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று சொல்லி அந்த திருக்கோவையார் என்னன்னா சைவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அகத்துறை நூல். ஒரு காதலன் காதலி பாடுற மாதிரி ஒரு மணிவாசக பெருமான் தன்னை காதலியாக, அதே மாதிரி திருச்சிற்றம்பலம் பெருமானை கூத்த பெருமானை தன்னுடைய காதலனாக பாட்டுடைய தலைவனாக வைத்து பாடியது திருக்கோவையார். அது வந்து ஒரு அகத்துறை நூலாக சொல்லப்படும். சைவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அகத்துறை நூல், அன்பு மேலீட்டினால் அப்படி பாடியதுதான் அந்த திருக்கோவையார். அதற்கு பிறகு 9ஆம் திருமுறை 9 ஆசிரியர் பெருமக்கள் பல்வேறு காலங்களில் பாடியது. அதே மாதிரி 10ஆம் திருமுறை திருமந்திரம் நம்முடைய திருமூல தேவநாயனார் திருவாவூதுறையில வந்து ஒரு இடையனுடைய உடம்புக்குள்ள புகுந்து அவர் கைலாயத்திலிருந்து வர்றார். அவருக்கு பேரு சுந்தரனார். மூலன் அப்படிங்கிறது ஆடு மேய்க்கிற மாடு மேய்க்கக்கூடியவனுடைய பேர் தான் மூலன். அந்த பசு ஒரு மூலன் இறந்து போயிடுவான், பெசந்தேடி இறந்து போயிடுவான். அந்த பசு கூட்டங்கள்லாம் நின்று புலம்பிட்டு இருக்கோம். அந்த பசு கூட்டங்களுடைய துன்பத்தை நீக்குவதற்காக இவருக்கு அட்டமா சித்தி தெரியும். கூடு விட்டு கூடுவாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த உடம்ப வந்து வேற ஒரு பக்கம் கிடத்திட்டு அந்த உயிர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடையனுடைய உடம்புக்குள்ள உயிரை பூத்துவார். அந்த இடையனை எந்திரிச்சிடலாம். எந்திரிச்சோம்னா பசு கூட்டங்கள் எல்லாம் ஒரே மகிழ்ச்சியில் இருக்குது. அதற்கு பிறகு போய் பார்த்தா அந்த உடம்பு கிடைக்காது. அந்த பசுக்கள் எல்லாம் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு இவருக்கு எங்க போறதுன்னு தெரியாது. அப்புறம் அந்த உடம்பை போய் தேடி பார்ப்பாரு, முற்பதற்குள்ளே உடம்பு கிடைக்காது. அப்பதான் வந்து அந்த மூடனுடைய உடம்பில் இருந்து கொண்டு திருவாவூதுறையில வந்து போதி மரம் என்று சொல்லக்கூடிய அரச மரத்துக்கு அடியில் இருந்து 3000 ஆண்டுகள் ஆண்டுக்கு ஒரு ஞான புரவல் பாடியது திருமந்திரம். திருமந்திரம் தான் தமிழ் ஆகமம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 9 ஆகமங்கள் அதுல இருக்கு திருமந்திரத்துல. ஆமா, தன்னிலவார் தடையாதாம் தந்த ஆகம பொருளை
மண்ணின் விசை தமிழ் திருமூலர் வாக்கில் தமிழ் வகுப்புன்னு சேக்கிழார் பெருமான் சொல்றார், தமிழ் ஆகமம்னு சொல்றார். அந்த ஆண்டுக்கு ஒரு பாடல் திருமந்திரம். 11ஆம் திருமுறை நமக்கு காரைக்காலமையார் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் 11ஆம் திருமுறை சிவபெருமான் பாடியது. அக்கீர தேவநாயனார், பரணர் கபிலர் என்று சொல்லி 12 ஆசிரியர் பெருமக்கள், நம்பியாண்டார் நம்பிகள் இப்படி எல்லாம் பாடியதுதான் நமக்கு 12ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம். அதற்கு மூல நூல் நமக்கு நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர்ல, நம்முடைய திருவாரூர் இருக்கக்கூடிய அந்த தியாகேச பெருமானை சொல்றார். திருவாரூர் போனீங்கன்னா கிழக்கு வாயில் வழியா வந்தீங்கன்னா வலதுகை பக்கமா இருக்கக்கூடிய தேவாசிரியர் மண்டபம், அங்க இருக்கக்கூடிய அடியார்கள் தான் அந்த தேவாசிரியர் மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார்களை வணங்கித்தான் இவர் பாட சொல்றாரு. யாரு? தியாகேச பெருமான். என்ன சொல்றாருன்னா, நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நிறை சொல்வாரை போதிலா வாய்மையாலை பாடன அங்கல் போர் என்று சொல்லி சொல்வார். அவங்களை எல்லாம் வணங்கி அதற்கு பிறகு அவர் திருத்தொண்ட தொகை பாடுறதுக்கு சொல்றார். யாதனை அறிந்து என் சொல்லி பாடுகிறேன், பாடும் பரிசு நீங்கள் எனக்கு அருள வேண்டும் என்று சொல்லி பெருமான் கேட்கின்ற பொழுதுதான் அடியாருடைய பெருமைகள்லாம் எனக்கு என்ன சாமி தெரியும், நான் எப்படி பாடுட்டு அப்படின்னு சொல்லி அங்க கேட்கிறார். அப்பதான் ஆரூர் பெருமான் தில்லைவாழ் அந்தர்தம் அடியாருக்கும் அடியே என்று சொல்லி அடி எடுத்து கொடுக்கிறார். அப்படி தில்லைவாழ் அந்தர்தம் அடியாருக்கும் அடியேன் எடுத்து கொடுத்தோன்னே இவர் திருநீலகண்டத்து குயவனார் அடியேன்னு சொல்லி ஒரு பாடி முடிக்கிறார். இந்த திருத்தொண்ட தொகை நமக்கு அங்கதான் வருது. அதற்கு பிறகு குன்றத்தூர் கோமான தெய்வ சேக்கிழார் பெருமான் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாங்களா? அதற்கு பிறகு சேக்கிழார் பெருமான் அனவாய சக்கரவர்த்தியினுடைய அரசர் 12ஆம் நூற்றாண்டுல பெரிய சோழ சாம்ராஜ்யம், அதாவது சோழ நாடுன்னு நாம சொல்றது தஞ்சாவூர் திருவாரூர்ல சோழ நாடும்போம். அன்னைக்கு எப்படின்னா சோழ நாடு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம், அதே மாதிரி மேற்கு பீகார் வரைக்கும் சோழ நாடு. சோழருடைய சாம்ராஜ்யம் பெரிய சாம்ராஜ்யம். அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு முதலமைச்சர் யாருன்னா நம்முடைய சேக்கிழார் பெருமான். அவர் பார்த்தாரு, மன்னன் சமணத்தை தழுவி இருக்கிறான், சீவக சிந்தாமணியை படிச்சுட்டு இருக்கிறார். அதனால சைவமே வளராத மாதிரி அவருக்கு ஒரு குறிக்கோள் இல்லாத போயிட்டு இருக்கு. நாட்டுல வெற்றி இருக்குது, பணம் இருக்குது, செல்வாக்கெல்லாம் நல்லா இருக்குது, அதுல எல்லாம் எந்த குறையும் இல்லை. ஆனா ஒரு குறிக்கோள் இல்லாம இருக்குது. குறிக்கோள் இல்லாத கெட்டேன்னு அப்பர் சொல்றாரு பாருங்க. அது மாதிரி மன்னனே சமணத்தில் இருக்கிறதுனால எப்படியாவது இதை ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறார். சேக்கிழார் பெருமான் எல்லா திருமுறைகளும் படித்தவர். அப்படி எல்லா திருமுறைகளையும் படிக்கிற பொழுது அவருக்கு 7ஆம் திருமுறை சொன்னோம் இல்லையா, தில்லைவாழ் அந்தர்தம் அடியாருக்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார் அடியேன், அது என்ன அடியேன் 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 வருது, என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்றார். அதற்கு அவருக்கு ஒரு சான்றாக நம்பியாண்டார் நம்பிகள் பாடியருளிய திருத்தொண்டர் திரு அந்தாதி கிடைக்குது. திருத்தொண்டர் திரு அந்தாதியில ஒரு பாடல், இது ஒரு வரி இருக்கும் திருத்தொண்ட தொகை, அதுல ஒரு பாடல். அந்த ஒரு பாடலே எப்படி இருக்குன்னா, நாயனாருடைய பெயரு, அவருடைய ஊரு, அவர் செய்த தொழில், இதெல்லாமே அதுல இருக்கும். ஒரே பாட்டு எல்லாம் வந்துடும், ஒரு சுருக்கமா வந்துடும். இதையெல்லாம் வைத்துக் கொண்டு பல ஆதாரங்களை எல்லாம் திரட்டி பார்க்கிறார். ஓ, இப்படி எல்லாம் நாயன்மார்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப 63 நாயன்மார்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. தொகையடியார்கள் 9 பேர் இருந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் தான் குறிக்கோளோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இதையெல்லாம் வைத்துக் கொண்டு நேரடியா அரசன் போறார். அனபாய சக்கரவர்த்திகிட்ட போய் யாரும் பேசுறதுக்கே பயந்துக்குவாங்க. மிகப்பெரிய வெற்றி அரசர். ஆனா இவர் தைரியமா போய் பேசுறார். சாமி, நீங்க படிக்கக்கூடிய சீவக சிந்தாமணி இது இம்மை பயன் மட்டும் கொடுக்கும். அது சிற்றின்ப சுவையுடைய நூல். இம்மை மறுமை பயன்கள் கிடைக்காததில்ல. இதுக்கு இம்மை பயன் மறுமை பயன் கொடுக்கக்கூடிய நூல் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படின்னா நீயே சொல்லு, என்ன நூல் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சக்கரவர்த்தி கேட்கின்ற பொழுது அப்ப சொல்றார், திருவாரூர் பெருமான் அடியெடுத்து கொடுத்து திருத்தொண்ட தொகை, நம்பியாண்டார் நம்பிகள் பாடியது திருத்தொண்டர் திரு அந்தாதி. இந்த 2 நூல்ல 63 நாயன்மார்கள் 9 தொகையடியார்களை பற்றி பாடியிருக்கிறார்கள். அதுதான் இம்மை மறுமை பயனை கொடுக்கும் என்று சொல்லி தைரியமா சொல்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அரசர் என்ன பண்றாருன்னா, அப்படின்னா நீங்களே அதை சொல்லுங்க என்று சொல்லி சொல்றார். உடனே அவர் சொல்லல, பூத்த பெருமான் போறார். தில்லையம்பதி சென்று பூத்த பெருமானிடத்துல, சாமி, அரசர் இப்படி சொல்றார், இந்த அடியாருடைய பெருமைகள் எல்லாம் எனக்கு என்ன தெரியும், நீங்க தான் உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி
அங்க போய் ஆயிரங்கால் மண்டபத்தில் அமர்கின்ற பொழுதுதான் பெருமான் வந்து எல்லாரும் கேட்கிற மாதிரி உலகலாம் என்று சொல்லி அடியெடுத்து கொடுக்கிறார். உலகலாம் என்று சொல்லி அடியெடுத்து கொடுத்தோடனே சேக்கிழார் பெருமான் பாட ஆரம்பிச்சார். அப்படி அடியெடுத்து கொடுத்தது சித்திரை மாதம் திருவாதிரை நாள். அதே மாதிரி ஒரு வருஷம் பாடி முடிக்கிறார். அப்படி ஒரு வருஷம் அந்த பாடி முடிச்சார். அதற்கு பிறகு ஓராண்டுகள் அந்த வகுப்பு நடக்குது. ஓராண்டுகள் நடக்கக்கூடிய அத்தனை வகுப்புக்கும் அரசர் வந்து தங்கறதுக்கு இடம், சாப்பாடு, போக்குவரத்து, துணிமணி எல்லாம் அனபாய சக்கரவர்த்தியை செய்யறார். அதற்கு பிறகு ஓராண்டுகள் கழித்து புராணத்தை அரங்கேற்றம் செய்கின்றார்கள். பெரிய புராணத்தை பிள்ளைவாளர் சொன்னாங்களாம், 4 வேதங்கள் இல்லைங்களா, ரிக்கு, யஜுர், சாம, அதர்வணன், இது 5வது வேதம் என்று சொல்லி இந்த பெரிய புராணத்தை 5வது வேதமாக அந்தணர்களே அங்கீகரித்து அந்த திருமுறையை யானை மீது ஏற்றி அரசன் அந்த யானை மேல் அமர்ந்து கொண்டு சேக்கிழார் பெருமானுக்கு இணைக்கவரி வீசி கொண்டு வந்ததாக நமக்கு மும்மாவதி சிவாச்சாரியார் புராண வரலாற்றில் பாடியிருக்கிறார். அப்படி 12ஆம் திருமுறையாக அரங்கேறியதுதான் நம்முடைய பெரிய புராணம். இந்த திருமுறை எல்லாம் முதல்ல நமக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்த வரலாறு நமக்கு முக்கியம். அதுக்கு முன்னாடி அதாவது நம்பியாண்டார் நம்பிகள் அப்படின்னு சொல்லி திருவாரூர், அந்த திருவாரூர் பக்கத்துல நாரையூர் என்று சொல்லி ஒரு ஊர் இருக்கு. திரு நாரையூர் சிதம்பரத்திலிருந்து 25 கிலோமீட்டர். அந்த நாரையூர்ல நம்பியாண்டார் நம்பிகள் என்று சொல்லி ஒரு குழந்தை, அந்த பிராமண குழந்தை அங்க இருக்குது. அது பெரிய சைவ குடும்பம். ஆரம்பத்துல திருமுறை தொகுப்பா இல்ல. அப்ப வந்து ராஜராஜ சோழன் கிட்ட வந்து எல்லாரும் வந்து பாடுவாங்களாம். பாடி ஒரு திருமுறையை பாடி பரிசு வாங்கிட்டு போயிடுவாங்க. அது தொகுப்பா இல்ல. அப்ப வந்து ராஜராஜ சோழன் ரொம்ப வருத்தப்படுறார். இப்படிப்பட்ட அந்த ஞான பொக்கிஷம் ஒண்ணுமே இல்லாத போயிருமாட்டிருக்கு. இது எப்படியாவது பெருமானே இதெல்லாம் தொகுத்து நமக்கு வேணும் சாமி, நீங்க தான் அருள் செய்யணும்னு பல முறை பெருமான் திருவடிக்கு விண்ணப்பம் வைக்கிறார் ராஜராஜ சோழன். அப்பதான் ஒரு அதிசயம் நடக்குது. திரு நாரையூர்ல இவர் வேற நம்பி குழந்தை, 7 வயசு இருக்கு நம்பியாண்டார் நம்பிகளுக்கு. அவர் ஒரு விநாயகர் பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிறார், பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு நாள் அவங்க அப்பா வந்து பணி நிமித்தமா வெளியில போயிடுறார். வெளியில போனவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய மகனை அழைச்சு, எப்ப இந்த பூசை நீ இன்னைக்கு பண்ணிடு, விநாயகர் பூசை தானே, ஒன்றும் பெருசா இல்லை, அம்மா நெய்வேதியம் செஞ்சு கொடுப்பா, அதெல்லாம் கொண்டு போய் வச்சு சாமிக்கு படைச்சு ஒரு அபிஷேகத்தை பண்ணி அந்த நிவேதத்தை படைச்சு வந்துடும் நீ இன்னைக்கு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. இவர் கோயிலுக்கு வந்துட்டார். யாரு? நம்பியாண்டார் நம்பிகள். 7 வயசு அவருக்கு. வந்து என்ன பண்றாருன்னா அம்மா செஞ்சு கொடுத்த நிவேதனத்தை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து சாமி கிட்ட வைக்கிறார். வச்சுட்டு பாக்குறாரு, என்னடா சாமி சாப்பிடவே இல்லை. அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா அதெல்லாம் சாமி சாப்பிடும், நம்ம முன்னாடியே விநாயகர் சாப்பிடுவார்னு பார்க்கிறார். அப்படியே வச்சது வச்ச மாதிரியே அப்படிதானே இருக்கு. நெய்வேத்தியம் காட்டுறது தானே, நம்ம ஊட்டுறமா என்ன. ஆனா அந்த குழந்தை சாப்பிடணும்னு நினைச்சுக்கிறது. சரி இன்னைக்கு சாப்பிடல, அதனால நம்ம ஏதோ பூஜையில தவறு பண்ணிட்டு மாட்டிருக்கு, நம்ம இது தப்பு அது என்று சொல்லி அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய தலையை கொண்டு போய் அந்த தூண்ல மோதுறதுக்கு போறாரு. சரி நம்ம பூஜை தப்பா பண்ணிட்டு மாட்டிருக்கு, அதனால சாமி வந்து சாப்பிட மாட்டேங்கிறாரு என்று சொல்லி தன்னுடைய தலையை கொண்டு போய் அந்த தூண்ல மோதுறதுக்கு போறாரு. அப்பா வந்து நம்பி பொருள் என்று சொல்லி ஒரு அசரீரி கேட்குது. திரும்பி பார்த்தா விநாயகர் பெருமான் அவர்கிட்ட பேசுறார். அப்புறம் விநாயகர் பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் முன்னாடியே அதையெல்லாம் உண்டு மகிழ்றார். அந்த காட்சி அவர் பார்க்கிறார். அதற்கு பிறகு அவர் சாமி கிட்ட சொல்றார், சாமி நான் வந்து பள்ளிக்கூடம் போனா காலதாமதம் ஆயிருச்சு, ஆசிரியரை நான் அடிச்சு போடுவாரு, அதனால நான் பள்ளிக்கூடம் போகல அப்படின்னு சொன்ன உடனே விநாயகர் பெருமானே அவருக்கு எல்லா ஞானத்தையும் சொன்னோம் இல்லையா, கலைஞானம், மெய்ஞானம், பரஞானம், அவரஞானம், எல்லா ஞானத்தையும் அந்த குழந்தைக்கு விநாயகர் பெருமானே கொடுக்குறாரு. இப்ப எப்படி உமையம்மை கொடுத்தாங்க ஞான சம்பந்த பெருமானுக்கு, ஞான சம்பந்த பெருமானையே குருநாதராக கொண்டவர் அந்த இவர் நம்பியாண்டார் நம்பிகள். ஆமா, அவர் தான் குருநாதர் அவருக்கு. இப்ப விநாயகர் பெருமானை எல்லா ஞானத்தையும் கொடுக்கிறார். பள்ளிக்கூடம் போகல, அப்பா வந்தா பேசுவாரு, பள்ளிக்கூடம் போகல. இந்த செய்தி என்ன ஆகுதுன்னா எல்லா பக்கம் பரவுது. அப்படி பரவுகின்ற பொழுது அரசனுக்கு இந்த செய்தி போகுது. அரசர் என்ன பண்றாருன்னா, சரி அப்படி ஒரு திருவருள் பெற்ற குழந்தை இருக்குதுன்னா நம்ம அந்த குழந்தையை போய் வணங்கணும் என்று சொல்லி நல்ல பழம், தேங்காய், நிவேதனம் எல்லாம் வாங்கிட்டு அந்த குழந்தையை பார்க்கறதுக்கு வர்றார். அரசர் வர்றார், பரிவாரங்களோட அரசர் வந்து அந்த குழந்தையை பார்த்தா அந்த குழந்தைய கூட்டிட்டு கோயிலுக்கு போறாங்க, கொல்லா பிள்ளையார பார்க்கறதுக்காக போறாங்க.
அப்படி பொல்லா பிள்ளையார் பார்க்கறதுக்கு போய் இந்த மாதிரி சொல்றார் அரசர், திருமுறைகள் எல்லாம் எங்களுக்கு வேணும், இதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல, நீங்க தான் மீட்டு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது அப்படியே போய் அந்த பெருமானை வணங்குறாங்க பொல்லா பிள்ளையார. அந்த நிவேதனத்தை எல்லாம் அரசர் பார்க்கிற மாதிரியே சாமி வந்து அதெல்லாம் எடுத்துக்கிறார். அப்படியே அந்த குழந்தை பூஜை செய்து அதற்கு பிறகு விண்ணப்பம் வைக்கின்ற பொழுது சாமிகிட்ட கேட்கிறாரு, யாரு, நம்முடைய அரசர் கேட்கிறார். அரசர் கேட்ட உடனே நம்பியாண்டார் நம்பிகள் விநாயகர் பெருமான் கேட்கிறார், பெருமான் இந்த திருமுறைகள் எல்லாம் எங்க இருக்கு, மூவர் அருளிய தேவாரங்கள் எங்க இருக்கு என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அப்பதான் வந்து ஒரு அசரீதியாக அங்கிருந்து ஒரு வாக்கு வருது. நிலத்தில்லையம்பதியில மூவர் கைச்சாற்று இட்டு ஒரு அறையிலே மறைத்து வைத்திருக்கிறோம், அங்கு போய் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த அசரீதி சொல்லுகின்ற பொழுது இறைவனே சொல்றார். அதற்கு பிறகு திருத்தொண்டருடைய பெருமைகளையும் அவருக்கு நம்பியாண்டார் நம்பிகளுக்கு பெருமான் உள்ளின்று உணர்த்துறார், குலாபிள்ளையார் உணர்த்துறார். அப்பதான் அவர் வந்து திருத்தொண்டர் திரு அந்தாதி வாழ்றார். அதற்கு பிறகு அரசன் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் அழைத்து கொண்டு சிதம்பரம் வராங்க. அப்படி சிதம்பரம் வருகின்ற பொழுது தில்லைவாழ்ந்தார் போய் கேட்கிறாங்க, இந்த மாதிரி மூவர் முதலிகள் கைச்சாற்றிடப்பட்ட ஒரு அறையில் தேவாரம் நல்ல திருவாசகங்கள் எல்லாம் இருக்குது, அதையெல்லாம் நாங்க எடுக்கணும்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது அங்க என்ன சொல்றாங்கன்னா, மூவர் முதலிகள் வந்தாருடைய அறை திறக்கப்பட மாட்டாது. அவங்க எங்க போய் வர்றது, மூவருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு, இப்ப வந்து 10ஆம் நூற்றாண்டுடைய கடைசியே வந்துருச்சு. 200 வருஷத்துக்கு பின்னாடி எங்க போய் வருவாங்க, 300 வருஷத்துக்கு பின்னாடி. அப்புறம் அது வாய்ப்பே இல்லையான்னு நினைக்கிறாங்க எல்லாரும். அப்பதான் அரசர் என்ன பண்றாருன்னா மூவர் முதலிகளுடைய திரு உருவத்தை செய்ய சொல்றார். அப்படி செய்து அதை நகர்வனமாக கொண்டு வந்து அறை முன்னாடி நிறுத்தி தில்லைவாழ்ந்தாரை அழைச்சு மூவர் முதலிகள் வந்தாயிற்று, அறை திறக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்டாயமா சொல்றார். அப்பதான் வந்து ஏன்னா இது சிலைன்னு சொன்னா உள்ள இருக்கக்கூடிய கூத்த பெருமாள் என்ன, அது சிலை தானே, அதனால அவங்க ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால மூவர் முதலிகள் வந்தாச்சுன்னு சொல்லி அவங்களும் கதவை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா அப்படியே செல்லரிச்சு போயிருக்குது. எல்லாம் பாடிய திருமுறைகள் லட்சக்கணக்கில், ஆனா நமக்கு கிடைச்சது 18,000 சில்லதான். அது கூட பெரிய புராணம் கடைசியா சேர்க்கப்பட்டது 4286 பாடல்கள். அப்ப எவ்வளவு கிடைச்சிருக்கும், ஒரு 14,000 தான் கிடைச்சிருக்கு. 14,000 திருமுறைகள் தான் கிடைச்சிருக்கு. 11 திருமுறைகள் அவர் எடுக்கிறார். நம்பியாண்டார் நம்பிகள் எல்லாம் எடுத்து அந்த ஏடுகள் எல்லாம் அப்படியே பிஞ்சு போயிருக்குது, ஒவ்வொன்று செல்லரிச்சு போயிருக்குது. அப்ப வருத்தப்பட்டு நிக்கிற பொழுது அரசர் ராஜராஜ சோழன் வருத்தப்பட்டு இருக்கிற பொழுது அசரீரியாக இந்த காலத்துக்கு வேண்டுமானவற்றை மட்டும் வைத்துள்ளோம், அதனால நீங்க ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம்னு சொல்லி அசரீரியா சொல்லுகின்ற பொழுது அதையெல்லாம் நம்பியாண்டார் நம்பிகள் எண்ணெயெல்லாம் விட்டு அதையெல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து தொகுத்து அவர் தான் 11 திருமுறைகள் தொகுத்தது நம்பியாண்டார் நம்பிகள். பின்னாடி அதற்கு பிறகு 100 ஆண்டுகள் கழித்து தான் சேக்கிழார் பெருமான் வந்து பெரிய புராணம் பாடுறார், அது தனி. இந்த 11 திருமுறைகள் அப்படிதான் தொகுக்கப்பட்டது. சரி, இதுக்கெல்லாம் பண் வேணுமே, இசை வேணுமே, அதுவும் சாமி கிட்ட விண்ணப்பம் செய்யறாங்க. சாமி இதுக்கெல்லாம் இசை வேணும், என்ன செய்யறது, எப்படி பாடுறது அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது சாமி அசரீரியா சொல்றார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தான் இசையமைத்தவர் இல்லையா, ஞானசம்பந்த பெருமான் கூடவே சென்று இசையமைத்தவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய மரபிலே வந்த ஒரு பெண், அவருக்கு பேரு வந்து பாடினியார். அந்த பாடினியார் ஒரு பெண் எருக்கத்தம்புலியில் இருக்கிறார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மரபிலே வந்த பெண், அவளை அழைத்து கொண்டு வந்து பண்ணமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பெருமானே அசரீரியா சொல்லுகிறார். அதற்கு பிறகு அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அந்த பெண் மூலமாக அந்த பெண் தான் நமக்கு பாடி கொடுத்தது, இந்த திருமுறைகள் இப்படி பாடணும்னு சொல்லி, இந்த பெண் இப்படி பாடணும்னு சொல்லி அந்த பெண் பாடியதாக நமக்கு அந்த நம்முடைய திருமுறை கண்ட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, இதுதான் நமக்கு 12 திருமுறைகள் வந்த வரலாறு. 27 ஆசிரியர் பெருமக்கள், 12 திருமுறைகள். இது நமக்கு ஞானசம்பந்த பெருமான் முதல் 3, நாவுக்கரசு பெருமான் 4, 5, 6, சுந்தரமூர்த்தி சாமிகள் 7, மணிவாசக பெருமான் 8, 9 ஆசிரியர் பெருமக்கள் 9ஆம் திருமுறை, 10ஆம் திருமுறை திருமந்திரம் திருமூலதேவ நாயனார், 11ஆம் திருமுறை 12 ஆசிரியர் பெருமக்கள், 12ஆம் திருமுறை தெய்வ சேக்கிழார் பெருமான். திருமுறை 3 இடங்கள்ல இறைவன் அடியெடுத்து கொடுத்திருக்கிறார். இறைவனே விரும்பி கேட்டது திருமுறை. அதனாலதான் நம்ம திருமுறை வழிபாடு செய்யணும்னு வலியுறுத்தி சொல்வதற்கு காரணம், இறைவனே விரும்பி கேட்டது, வேண்டுதல் வேண்டாமை இல்லாத சிவபெருமான் விரும்பி கேட்டது திருமுறை என்று சொல்லி இந்த அளவிலே நாம் 12 திருமுறைகள் வந்த வரலாற்றினை
பெருமாளுடைய திருவருட் கருணையினாலே சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுக்கெல்லாம் நமக்கு அடித்தளமிட்டு கொடுத்த நம்முடைய ஆசிரியர் பெருமகனார் சென்னிப்பையா அவர்கள். அவருடைய திருவடி என்றைக்கு நாம மறக்கக்கூடாது. நீங்கள் எல்லாம் பயிற்சி எடுத்து மன்றத்தோடு நெருங்கிய தொடர்புலேயே இருக்கணும். எப்பொழுதும் நீங்க மன்றத்துல இருந்து பெரிய வேள்விகள் எல்லாம் நடக்கின்ற பொழுது 100 பேர் 200 பேர் 100 150 பேர் எல்லாம் தேவைப்படும். அந்த காலத்துல தொடர்பு கொண்டாங்க. நீங்க எல்லாம் மன்றத்திற்கு ஒரு விசுவாசமாக அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு விண்ணப்பமாக வைத்துக் கொண்டு எல்லாத்துக்கும் மேல நம்ம மன்றத்தை வணங்கி அடியார் பெருமக்கள் திருவள்ளிகள் எல்லாம் வணங்கி நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் மங்கிட மன்றுடார் அடியார் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.